கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் ஏபிசி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஆக்சிலரேட்டர், இது வந்து பிரேக்கு, இது வந்து கிளச்சு. இது 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியிலுமே இருக்கும். இந்த ரைட் காலை பொறுத்த வரைக்கும் ஆக்சிலேட்டர்லையும் பிரேக்லையும் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதேமாதிரி இந்த ஃபூட்டிங் பொசிஷன் பார்த்துக்கோங்க, சென்டராக இருக்கணும். பிரேக்குக்கும் ஆக்சிலேட்டருக்கும் சென்டராக இருக்கணும். ஒரு சில பேர் இப்படி வச்சு விட்டாங்க, இப்படி வச்சு இப்படி தூக்கி வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது. இது சென்டராக, ரெண்டுத்துக்கும் சென்டராக வச்சுக்கிட்டு ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணும்போது இன்ஜின் வந்து ஆர்பிஎம் ஏறும். அதாவது வந்து இன்ஜின் அதிகம் ஸ்பீடாக சுற்றும். பிரேக் எடுத்தும் போது வண்டி வந்து நிற்கும். லெஃப்ட் காலு கிளச்சுக்கு, இதுதான் கிளச்சுக்கு. எப்பயுமே லெஃப்ட் காலை கிளச்சுக்கு யூஸ் பண்ணோடனே சைடில் வச்சிடணும். எக்காரணத்துக்கு கொண்டும் பிரேக்கு கிட்டே எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஸோ லெஃப்ட் கால் வந்து கிளச்சுக்கு மட்டும், ரைட் கால் வந்து பிரேக்குக்கு ஆக்சிலேட்டர் இருக்கும். விஷயம் என்னன்னா, கிளச்சை ப்ரெஸ் பண்ணும்போது ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணணும். ஒரு சில பேர் ஆஃப் கிளச் ப்ரெஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் கியர் பாக்ஸும் இன்ஜினும் வந்து டிஸ்கனெக்ட் ஆகும். நீங்கள் பாதியில் வந்து மெரிச்சிட்டு கியரை போட்டிங்க அப்படின்னா இன்ஜினும் கியர் பாக்ஸும் கரெக்டாக டிஸ்கனெக்ட் ஆகாது. கியர் டீத் வந்து